What is this? Care. Self care is not about just உங்களோட லுக்ஸ் மட்டும், உங்க ஸ்கின் ஆர் இதெல்லாம் மட்டும் செல்ஃப் கேர் கிடையாது. நியூ பார்ன் பேபிஸ் வச்சிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் 3 or 4 months குழந்தை இருக்கு அப்படின்னா எக்கி மம்மம் இல்ல, அது மோர் குழம்பு. ஹாய், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அபியும் அவளும். இன்றைக்கி என்னோட செல்ஃப் கேர் ரொட்டீன் ஆஸ் அ மாம். ஸோ நான் அம்மா ஆனதுக்கப்புறமா எனக்கான செல்ஃப் கேர் டைம், என்னோட ரொட்டீன் எப்படி இருக்குது அண்ட் நான் எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இன்றைக்கி 11 o'clock மேலே தான் வீடியோ ஷூட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ மார்னிங் வந்து நான் லஞ்சுமே ப்ரிப்பேர் பண்ணலை, இந்தமாரி தான் லஞ்சுமே குக் பண்ணணும். இந்த மேங்கோ சீசன் வந்து முடிகிற வரைக்குமே எங்கள் வீட்டில் வந்து மேங்கோ இது மாதிரி வாங்கி ரீஸ்டாக் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே வந்து மேங்கோ கிரேஸ். ஸோ இந்த சீசன் முடிகிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும். இன்றைக்கி வந்து வெயில் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி சம்மர் டைமில், அதுவும் எஸ்பெஷலி லன்ச் டைம் அப்படியே வெயில் பீக்கில் இருக்கும். அந்த டைம்லலாம் வந்து சுட சுட ஏதாச்சும் சாப்பிட்றதுலாம் எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது. ஏதாச்சும் சில்லுன்னு சாப்பிட்டா இல்லை பிளாண்டாக சாப்பிட்டா கூட பரவாயில்ல, பட் சூடாக எதுவுமே எனக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. ஸோ இன்றைக்கி வந்து மோர் குழம்பு தான் ரெடி பண்ண போகிறேன். நாங்கள் இப்போ ஃபியூ மந்த்ஸாக இந்த பொட்டேட்டோ வாங்குறதே ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன்னா இப்போ கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக, கொஞ்சம் வெயிட் கான்ஷியஸாக இருக்கிறதுனால இது இப்போ வாங்குறதே இல்லை. பட் அது என்ன ஆயிடுச்சுன்னா, பப்பு வந்து வெயிட் லாஸ் ஆன மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது. எக்ஸாக்டாக வெயிட் லாஸ் ஆயிருக்கானா அப்படின்னு தெரியல. பட் ஒல்லியான மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ வெயிட் வந்து கம்மியான மாதிரி தான் எனக்குமே ஃபீல் ஆகுது. ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்குது தூக்குனா. ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஒரு 2 days ஒன்ஸ் ஆச்சும் இந்த பொட்டேட்டோ, ஸ்வீட் பொட்டேட்டோ இது எல்லாமே வந்து ஆட் பண்ணிட்டு இருப்பேன். அவனுக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸு அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டே இருப்பேன். பட் இப்போ நாங்கள் சாப்பிடாதனால அவனுக்கும் கட் பண்ணியாச்சு. இப்போ அவன் வந்து ஒல்லி ஆகுற மாதிரி இருக்குது. அதனால அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் வந்து இந்த பொட்டேட்டோலாம் ஆட் பண்ணலாம் டயட்டில் அப்படின்னு சொல்லி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். What is this? Carrot. லஞ்ச் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிடவா பப்பு அப்படின்னு சொன்னால், இவன் வந்து நான் படிக்க போகிறேன், எனக்கு இப்போ சாப்பிட வேணாம் அப்படின்றான். இப்போல்லாம் என்னன்னு தெரியல, அடிக்கடி வந்து படிக்க போகிறேன், எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிடுறான். அது வந்து சாப்பாடுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக சொல்கிறானா இல்லை நிஜமாகவே படிக்கிறேன்னு சொல்கிறானா அப்படின்னு எனக்கே தெரியல. பட் ஸ்டில் ஒரு 10 minutes படிக்கலாம், அப்புறமா சாப்பிடணும் ஓகேவான்னு சொல்லி அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்துட்டேன். What is this? Sweet corn. நம்ம இன்னைக்கு சாப்பிட்டோம்ல பொட்டேட்டோ. இது என்னது? இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து மோர் குழம்பும் பொட்டேட்டோ பொரியலும் தான் செஞ்சுருந்தேன். லஞ்ச்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பப்புக்கும் லஞ்ச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவனை தூங்க வச்சுட்டு தான் நான் வந்து என்னோடய ஒர்க்லாம் பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ நான் வந்து என்னோட நெயில் கேரை பண்ணிட்டே நம்மளோட செல்ஃப் கேர் பற்றி பேசலாம். செல்ஃப் கேர்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். செல்ஃப் கேர்னா மோஸ்ட்லி எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சும்மா வந்து ஸ்கின் கேர் பண்ணுறது இல்லை மேக்கப் பண்ணுறது இதெல்லாம் தான் வந்து செல்ஃப் கேரில் வருதுன்னு நினைக்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எது செல்ஃப் கேர் அப்படின்னா, அது வந்து நம்ம நிறைய டைப்ஸில் வந்து அதை பிரிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் அதை வந்து எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். செல்ஃப் கேர் இஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் உங்களோட லுக்ஸ் மட்டும், உங்கள் ஸ்கின் ஆர் இதெல்லாம் மட்டும் செல்ஃப் கேர் கிடையாது. ஸோ இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து டெய்லி மேக்கப் போடுறீங்க, ஸ்கின் கேர் பண்ணுறீங்க,
இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா தான் அது வந்து உங்களோட செல்ஃப் கேரில் வராது. ஸோ செல்ஃப் கேர்னால் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் உங்களோட ஹெல்த். ஸோ ஹெல்த் கேர் இதுதான் வந்து உங்களோட செல்ஃப் கேரில் ஃபஸ்ட்டு வரணும். ஸோ ஹெல்த் கேர், ஹெல்த் வந்து ஏதாச்சும் நல்லா இருக்கா, இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா, இதெல்லாம் வந்து நீங்கள் சரி பண்ணி உங்கள் ஹெல்த்தை நல்லா வச்சுக்கிறது. வெயிட் லாஸ் பண்ணணுமா, வெயிட் லாஸ் பண்ணுங்கள். இல்லை வெயிட் கெயின் பண்ணணுமா, வெயிட் கெயின் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் இதில் வந்து நீங்கள் உங்களை கேர் பண்ணிக்கிறீங்களா, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு செல்ஃப் கேரில் வர விஷயமே. ஸோ செல்ஃப் கேர் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் யுவர் ஸ்கின் ஆர் யுவர் ஃபேஸ் ஆர் யுவர் பாடி. இட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஹெல்த்து தான் வந்து மெயின் ப்ரையாரிட்டியாக இருக்கணும். ஸோ செல்ஃப் கேரில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஹெல்த் கேர். ஸோ உங்களோட ஹெல்த் நல்லா இருக்கா அப்படின்னு பாருங்கள். இது வந்து ரொம்ப முக்கியம். ஹெல்த் நல்லா இருக்குது, இல்லை நல்லா இல்லை, வேறு ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அதை சரி பண்ணுங்கள். மெடிக்கல் இது வேணுமா, அட்வைஸ் வேணுமா, டாக்டர்கிட்ட போகணுமா, இல்லை நீங்களே வந்து ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணி இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணுமா, இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. பட் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து உங்களோட ஹெல்த் நல்லா இருக்கா அப்படின்றது தான் மெயினான விஷயமே. ஓகேவா? ஸோ செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட மைண்ட் நல்லா இருக்கா. ஸோ இதுதான் வந்து செகண்ட் இம்பார்ட்டண்ட் விஷயம் செல்ஃப் கேரில். உங்களோட மைண்ட் நல்லா இருக்கா, உங்களுக்கு ஏதாச்சும் ரொம்ப கவலையாக இருக்கா, டிப்ரெஷனில் இருக்கீங்களா, ஆங்ஸைட்டி இஷ்யூஸ் இருக்கா, இல்லை இல்லை ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து மைண்ட் சரியில்லை, நான் ஹாப்பியாக இல்லை அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆகுற மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணுங்கள். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிங்க. ஸோ இது 2 விஷயம்தான் ஃபஸ்ட்டு மெயினான விஷயம். ஃபஸ்ட்டு ஹெல்த் கேர் அண்ட் செகண்ட் வந்து உங்களோட மைண்ட். உங்களோட மென்டலி வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்றது தான் வந்து செகண்ட் பாயிண்ட் இன் செல்ஃப் கேரில். நவ் இப்போ வந்து நம்ம தேர்ட் பாயிண்ட்டுக்கு வரலாம். இதுதான் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இது என்னது அப்படின்னா நம்மளோட ஸ்கின் கேர். நம்மளோட ஸ்கின் எப்படி இருக்குது அண்ட் ஸ்கின் கேர் ஒரு ஹேர் கேர், இதெல்லாம் நம்மளோட அவுட்டர் லுக் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது தான் வந்து தேர்ட் விஷயம். பட் செல்ஃப் கேர்னால் எல்லாரும் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா இந்த லாஸ்ட் விஷயம்தான். நம்மளோட ஸ்கின் நல்லா இருக்கா, நம்ம ஹேர் நல்லா இருக்கா, இல்லை நம்ம நெயில்ஸ் நல்லா இருக்கா, இதெல்லாம் நல்லா இருந்தாலே நம்ம வந்து நல்லா இருக்கோம், நம்ம வந்து செல்ஃப் கேர் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஹெல்த் நல்லா இருக்கா, உங்களோட மைண்டு நல்லா இருக்கா, இது 2ம் நல்லா இருந்தாலே ஆப்வியஸ்லி உங்களோட ஸ்கின்னு நல்லாயிருக்கும் அண்ட் உங்கள் ஹேர் நல்லாயிருக்கும், உங்கள் நெயில்ஸ் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூஸுமே இருக்காது. இப்போ ஆஸ் அ விமனாக உங்களுக்கு ஹார்மோனல் இஷ்யூஸ் இருக்குது, ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் இருக்கும் அண்ட் ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ், ஆக்னி எல்லாமே இருக்கும், பிக்மெண்டேஷன் இருக்கும். ஸோ ஹெல்த் நல்லா இல்லை அப்படின்றதோட ஒரு சிக்னல் தான் நம்மளோட அவுட்டர் லுக் வந்து நம்ம பாடி வந்து காட்டும். ஸோ நீங்கள் மேலே பண்ணுற எந்த விஷயமும் வந்து உள்ள ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்றத வந்து மறைக்கவே முடியாது. அது வந்து ஒரு சின்ன ஒரு நீங்கள் மேக்கப் பண்ணால் மறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னால் அது வந்து சும்மா டெம்ப்ரரி தான். உங்களுக்கு வந்து நேச்சுரலாக உங்களோட ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து உங்கள் ஹெல்த்தை பொறுத்து தான் இருக்குது. ஓகேவா? ஸோ செல்ஃப் கேரில் ஃபஸ்ட்டு 2 விஷயம் இது எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் நான் வந்து ரொம்ப லேட் பண்ணலன்னு நினைக்கிறேன். இப்போலாம் அதனால ரொம்ப வந்து ஹெல்த்தில் தான் நான் வந்து கான்ஷியஸாக இருக்கிறது. பட் ஸ்டில் எனக்குமே ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்குது. பட் பரவாயில்ல, நம்ம வந்து அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி அதெல்லாம் சரி பண்ணலாம். இது வந்து ஒரு சிம்பிளான விஷயம். இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஏன்னா நம்மளோட ஹெல்த் நல்லா இருந்தால் நம்ம ஸ்கின் நல்லாயிருக்கும், நம்ம ஃபேஸ் நல்லாயிருக்கும், நம்ம ஹேர் நல்லாயிருக்கும், இது எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து ஹெல்த் அண்ட் மைண்டுக்கு கொடுங்க. நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கீங்க, ஹாப்பியாக இருக்கீங்க. ஆப்வியஸ்லி வந்து யாருமே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்க முடியாது. எல்லாருக்குமே ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கவலை வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் ஸ்டில் நம்ம வந்து ட்ரை பண்ணி அதுலேருந்து எப்படி வெளியில் வரலாம், இல்லை அதை வந்து எப்படி ஓவராக நம்ம போட்டு ஓவர் திங்க் பண்ணி அதை ரொம்ப பெருசாக்கி நம்ம பாடியில் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற அளவுக்கு அதை பெருசாகாமல் எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணி ஃபஸ்ட்டு விஷயம் இது 2மே வந்து நீங்கள் சரி பண்ணணும். அதுதான் உங்களோட செல்ஃப் கேர். அதுவும் நீங்கள் வந்து அம்மாவாக இருக்கீங்க, இப்போ தான் உங்களுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு, இல்லை ஒரு டாட்லர் வயசு குழந்தை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் செல்ஃப் கேர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஹெல்த் அண்ட் மைண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். நாட் ஃப்ரம் யுவர் ஸ்கின் கேர் ஆர் ஹேர் கேர் இதெல்லாம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மி டைம் தான் கிடைக்கும் நமக்கு.
ஒரு நாள்லயே வந்து இப்போ நான் இந்த நெயில் கேர் பண்ணிட்டு இருக்கிற இந்த டைம்ல வந்து என் பையனை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து பண்றேன். ஸோ ரொம்ப கம்மியான டைம் தான் கிடைக்குது அப்படிங்கும்போது, ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே நான் வந்து ஸ்கின்ல பண்றேன், நான் ஹேருக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மென்டல் ஹெல்த்தையோ, இல்ல நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த்தையோ வந்து நம்ம இக்னோர் பண்ணிட்டோம்னா, நோ யூஸ் இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த விஷயத்த சரி பண்ணுங்க. டயட்லாம் மாத்தணுமா? ஹெல்தி லைஃப் ஸ்டைல் கொண்டு வரணுமா? இதெல்லாம் பார்த்து மாத்துங்க. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே நல்லா இருக்கு. நாங்க வந்து எந்த ஹெல்த் இஷ்யூஸும் இல்ல எனக்கு. இல்ல எந்த ஒரு மென்டல் இஷ்யூஸும் இல்ல. நான் வந்து ஹேப்பியா இருக்கேன். இப்போ வந்து என்னோட ஸ்கின் கேர் அண்ட் நெயில் கேர், ஹேர் கேர் இந்த மாரி விஷயத்துல தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு இருக்கீங்கன்னா, அது வந்து எப்படி பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். எப்படி பண்ணலாம்னு எல்லாருக்கும் வந்து ஐடியா குடுக்குற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய இது கிடையாது. எக்ஸ்பர்ட் கிடையாது. பட் ஸ்டில் நான் என்ன பண்றேன் அப்படின்னு இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்றேன். நான் குழந்தைய வச்சுட்டு நான் எப்படி என்ன பார்த்துக்கிறேன். நான் வந்து எனக்கான ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி செல்ஃப் கேர் டைம் வந்து எனக்காக நான் எப்படி வந்து ஸ்பெண்ட் பண்றேன். எப்படி அத மேனேஜ் பண்றேன் அப்படின்ற ஒரு சின்ன ட்ரிக்க மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இது எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கே வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு நியூ பார்ன் ஸ்டேஜ்ல இருக்கட்டும், இல்ல என் பையனுக்கு வந்து 2 வயசுக்கு முன்னாடி 1 வயசுலலாம் இருக்கட்டும், நானுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஒரு அழுக்கு ட்ரெஸ்ஸ போட்டு, ஒரு அழுக்கு டீ-ஷர்ட்டோ, இல்ல ஒரு ட்ராக் பேண்ட்டோ போட்டுட்டு, கொண்ட போட்டுட்டு அப்படிதான் வீட்ல இருப்பேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் தலையே வந்து ஒரு நான் தலையே வந்து ஒரு 2, 3 நாளைக்கு ஒரு தடவ தான் வந்து கோம்ப் பண்ணுவேன். ஸோ அந்த அளவுக்கு மோசமா தான் இருந்தேன். பட் இப்போ நான் வந்து சில விஷயம்லாம் கத்துக்கிட்டு, இப்போ மாறியிருக்கேன். பட் இப்போவும் வந்து நெறைய விஷயம் இருக்கு அந்த மாரி இருக்கிறதுக்கெல்லாம். நெறைய நாள் வந்து இப்பவும் அந்த மாரி இருக்கு. ஒரு நாள் ஃபுல்லா குளிக்காம இருக்கிறது, இல்ல ட்ரெஸ் பண்ணிக்காம இருக்கிறது அப்படிலாம் இருக்கு. பட் மோஸ்ட்லி வந்து கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் டைம்ல எனக்கான செல்ஃப் கேர் டைம் வந்து எப்படி கொண்டு வரதுன்னு நான் கத்துக்கிட்டேன். ஸோ அத வந்து இப்போ உங்களுக்கு சொல்றேன். நீங்க வந்து அம்மாவா இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை இருக்கு, வீட்ல இருக்கு. அதுவும் ஸ்கூல் இன்னும் போகல அப்படின்னா, இப்பதான் டாட்லர் வயசு, இல்ல இப்பதான் நியூ பார்ன்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நான் சொல்றது வந்து ஸ்டார்ட் ஸ்மால். ஸோ நீங்க வந்து ஸ்கின் கேர் நான் எல்லாமே வந்து டோட்டலா என்னோட செல்ஃப் கேர் ரொட்டீனே வந்து ஒரு நாளுக்கு டெய்லியுமே வந்து ஒரு 6 ஸ்டெப் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து நான் பண்ணுவேன் அப்படின்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா அது வந்து பாசிபிள் கிடையாது. இம்பாசிபிள் தான். ஏன்னா குழந்தைக்கு தான் நமக்கான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும். நமக்கான டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இப்போ உங்களால வந்து ஒரு 4 ஸ்டெப் ஆஃப் ஸ்கின் கேர் பண்றதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னாலும், நீங்க வந்து அப்படி 4 ஸ்டெப்பும் நான் பண்ணுவேன் டெய்லி அப்படின்னு நீங்க வந்து மனசுல ஃபிக்ஸ் ஆயிக்கக்கூடாது. நீங்க அத எப்படி வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, அந்த 4 ஸ்டெப்புக்கான டைம் உங்களுக்கு இருந்தாலும், உங்களால 2 ஸ்டெப் தான் டெய்லி பண்ண முடியும் அப்படின்ற அ மைண்ட் செட் வந்து உங்களுக்கு வரணும். அப்பதான் வந்து அந்த 2 ஸ்டெப் நீங்க பண்ணிருவீங்க. டைம் இருந்தா அகைன் அந்த இன்னும் 2 ஸ்டெப்ப வந்து நீங்க பண்ணலாம். ஸோ எடுத்த உடனே வந்து ரொம்ப பெருசா நினைக்காதீங்க. நினைச்சா அதுக்கு டைம் இருக்காது அண்ட் சிச்சுவேஷன் அப்படி இருக்காது. ஸோ ரொம்ப சின்னதா வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கான செல்ஃப் கேர வந்து. நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண விஷயமே வந்து இது வந்து நார்மலா நீங்க வந்து அம்மாவா இல்ல, நீங்க வந்து நார்மலா இப்பதான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, இல்ல குழந்தை இல்ல உங்களுக்கு அப்படின்னா, உங்களுக்கு இது கேட்க ஃபன்னியா இருக்கலாம். பட் நீங்க அம்மாவா இருக்கீங்க, உங்ககிட்ட குழந்தை இருக்கு அப்படின்னா, அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா இது வந்து ரிலேட்டபிளா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண விஷயமே வந்து டெய்லி குளிக்கணும். ஸோ இதுதான் வந்து என்னோட செல்ஃப் கேர்ல ஃபர்ஸ்ட்டு விஷயம். டெய்லி குளிக்கணும், பிரஷ் பண்ணிரணும். அண்ட் தென் இதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு பண்ண விஷயம். அண்ட் தென் நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி குளிக்கணும் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு நாளைக்கு 2 டைம் குளிக்கணும். இந்த மாரி சின்ன சின்னதா தான் உங்களால ஸ்டார்ட் பண்ண முடியும். மதர்ஹுட் வந்து அப்படிதான் இருக்கு. சின்ன சின்ன விஷயமா தான் உங்களால ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் பண்ண விஷயம் வந்து டெய்லி குளிக்கணும். அண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே அந்த டெய்லி குளிக்கிறதெல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லா போகும். அதெல்லாம் ஆனதுக்கப்புறம் டெய்லி 2 டைம்ஸ் குளிக்கணும். ஸோ நைட் ஷவர் ஒரு வாட்டி, மார்னிங் ஷவர் ஒரு வாட்டி. இது 2மே பண்ணிடணும். நைட்டு குளிச்சுட்டு அப்புறம் தான் வந்து தூங்கவே போணும். இது 2மே பண்ணியாச்சா? இது 2மே பண்ணியாச்சு அப்படின்னா சூப்பர். இப்போ வந்து உங்களுக்கு டைம் இருக்கு ஒரு நாள்ல. நீங்க வந்து டைம் மேனேஜ் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ 3 விஷயம் வந்து டெய்லி ஹேர் கேர். ஹேர் கேர்னா என்னது? ஹேர் பேக் போடணுமா? சீரம் போடணுமா? இல்ல ஹேர் வந்து ப்ளோ அவுட் பண்ணணுமா? அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நடக்காது. ஸோ ஹேர் கேர்னா என்ன அப்படின்னா, உங்களோட ஹேர் வந்து டெய்லியுமே கோம்ப் பண்ணணும். இதுதான் வந்து 3 விஷயம் நான் பண்ணது. ஏன்னா நான் 2, 3 நாள் வந்து ஹேர் கேர் பண்ணாம முடி வந்து பன்லயே இருக்கும். அந்த மாரிலாம் வந்து இருப்பேன். ஸோ அத வந்து மாத்துனேன். டெய்லியுமே வந்து ஹேர் வந்து
கோம் பண்ணிட்டு தான் அந்த டேவே வந்து எண்ட் பண்ணணும். மார்னிங் உங்களால கோம் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் தூங்க போகிறதுக்கு முன்னாடியாவது கோம் பண்ணிட்டு ஜடை போட்டுட்டு தூங்கிடுவேன் நான். ஸோ இந்த 3 விஷயமும் நம்ம வந்து பண்ணிட்டாலே நம்ம வந்து ஒரு நமக்கான செல்ஃப் கேர் டைம் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருப்போம். ஸோ இந்த 3 விஷயம் வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஸ்டார்ட் ஸ்மால்னு நான் சொன்னேன்ல, அந்த ஸ்டார்ட் ஸ்மாலில் வந்து ஃபஸ்ட்டு வீக்கு இல்லை ஃபஸ்ட்டு மந்த்துன்னு கூட வச்சுக்கோங்க. 1 மந்த் கூட ஆகலாம் சில பேருக்கு இதுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு மந்த் வந்து இந்த 3 விஷயம் நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களா, டெய்லி விடாமல் பண்ணுறீங்களா அப்படின்றத வந்து வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு மந்த்து ஃபுல்லாக வந்து இந்த 3 விஷயமும் நம்ம பண்ணுறோமா, டெய்லி மார்னிங் குளிக்கிறது, நைட்டு குளிக்கிறது அண்ட் தலையை வந்து டெய்லி கோம் பண்ணுறது. இந்த 3 விஷயமும் நான் வந்து பண்ணிட்டேன். சக்ஸஸ்ஃபுல்லி வந்து நான் ஒரு மந்த் வந்து பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் விஷயம் வந்து நம்ம பண்ண போகிறது வந்து நெக்ஸ்ட் வீக். இது வந்து வீக்லி நம்ம பண்ணுறது. வீக்லி நம்மளோட செல்ஃப் கேர் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், வீக்லி ஒரு நாளில் அண்ட் கொஞ்சம் டைம் மட்டும் எனக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்றது தான் வந்து நெக்ஸ்ட் விஷயம். ஸோ வீக்லி ஒன்ஸ் அது என்ன டேவாக வேணால் இருக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த டேயில் வேலை கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லை எந்த டேயில் வீட்டில் ஹெல்ப்புக்கு யாராவது ஆள் இருப்பாங்க, சண்டேனா ஹஸ்பண்ட் வீட்டில் இருப்பாங்க, குழந்தைய பார்த்துப்பாங்க, இல்லை வந்து மண்டே மார்னிங் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த டே வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், உங்களுக்கு டைம் கொஞ்சம் லீஜர் டைம் கிடைக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த டேவை வந்து உங்களோட செல்ஃப் கேர் டேவாக வந்து இது பண்ணுங்கள், ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அன்னைக்கு வந்து என்ன பண்ணணுமோ அதை எல்லாமே வந்து அன்னைக்கு வந்து என்ன பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து சின்னதாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்னோடய ஹேர் கேர்லேருந்து தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா எனக்கு போஸ்ட்மார்ட்டம் டைமில் வந்து ரொம்ப ஹேர் ஃபால் இருந்தது. லிட்ரலி எனக்கு வந்து தலையில் இருக்க முடியெல்லாம் அப்படியே கையோட வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால ஃபஸ்ட்டு விஷயம் நான் வந்து ஹேரில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வீக்லி ஒன்ஸ் வந்து என்னோடய ஹேர் கேருக்காக டெடிக்கேட்டடாக வந்து அலாட் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே. ஸோ நம்ம வந்து ஃப்ரைடே எப்போவுமே தலை குளிப்போம். ஸோ தேர்ஸ்டே வந்து கம்ப்ளீட்டாக என் ஹேரை வந்து டீடாங்கிள் பண்ணி ஃபுல்லாக ஆயில் வந்து நல்லா வச்சிடணும் ஹேருக்கு. நைட்டு இதை வந்து குட்டி குழந்தையா இருக்கும் போது எனக்கு சுத்தமாக டைம் இருக்காது. நைட்டு ஒரு 12 மணிக்கு மேலே உட்காந்து நான் வந்து தலையில் ஹேர் ஆயில் வச்சுட்ருப்பேன். ஸோ அந்த டைம்லாம் வந்து உங்களுக்கு எது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ தேர்ஸ்டே வந்து ஹேர் ஆயில் கம்ப்ளீட்டாக வச்சுட்டு ஒரு பன் போட்டு தூங்கிடுவேன். அண்ட் ஃப்ரைடே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃப்ரைடே ஏதாச்சும் ஒரு ஹேர் பேக். இது நிறைய நாள் வந்து என்னாச்சு, ஃபஸ்ட்டு ஃபியூ வீக்ஸ் வந்து என்னாச்சுன்னா, தேர்ஸ்டே எப்படியோ வந்து மேனேஜ் பண்ணி மிட் நைட்டில் கூட உட்காந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு தூங்கிடுவேன். பட் ஃப்ரைடே மார்னிங் வந்து எப்படி இருக்குன்னா, சொல்லி வச்ச மாதிரி அன்னைக்கு தான் என் பையன் வந்து ரொம்ப கிராங்கியாக இருப்பான், அழுதுகிட்டே இருப்பான், இல்லை கீழே விழுந்திருப்பான், ஏதோ ஒன்று பண்ணியிருப்பான். அந்த ஃப்ரைடே மார்னிங்கே வந்து கம்ப்ளீட்டாக எனக்கான டைமே இல்லாமல் போயிடும். ஸோ நிறைய வாரம் வந்து இப்படி தான் நடக்கும். ஃப்ரைடே வந்து ஹேர் பேக்லாம் போடாமல் ஓகே நம்ம தான் ஆயில் வச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து ஹேர் வாஷ் பண்ண போயிடுவேன். ஹேர் வாஷே கூட நிறைய நாள் நைட்டில் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து உங்களுக்கான டைம். இது வந்து உங்களோட ஸ்கின் கேராக இருக்கலாம், இல்லை ஹேர் கேராக இருக்கலாம், என்னவா வேணால் இருக்கலாம். வீக்லி ஒன்ஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எது இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபீல் ஆகுது, ஹேரா ஸ்கின்னா, எது உங்களுக்கு இப்போதைக்கு ரைட் நவ் இம்பார்ட்டண்ட்டாக ஃபீல் ஆகுதோ அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ வீக்லி ஒன்ஸ். அண்ட் இன்டர்நெட்டில் வர மாம்ஸ்லாம் பார்த்து ரொம்ப வந்து இன்செக்யூரிட்டி வந்து வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அவங்கெல்லாம் வந்து உங்ககிட்ட ரியாலிட்டியை யாருமே காட்டலை. அவங்க என்ன கண்டென்ட்டுக்காக காட்டணும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் வந்து உங்ககிட்ட காட்டுறாங்களே தவிர அவங்களோட ரியல் லைஃப்பை உங்ககிட்ட காட்டலை. ஸோ அதை வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அவங்க வந்து அம்மா தானே, அவங்களுக்கு குழந்தை இருக்குது தானே, அவங்களால பண்ண முடியுதுன்னா ஏன் என்னால் பண்ண முடியல அப்படின்னு ஓவர் திங்கெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து ரியாலிட்டி கிடையாது. ஏன்னா ரியாலிட்டி வந்து இப்படி தான் இருக்கும். சில சமயம் உங்களால் பண்ண முடியும், சில சமயம் பண்ண முடியாது, இல்லை சில சமயம் எக்ஸ்ட்ராவாக கூட பண்ண முடியும், டைம் இருக்கும். இந்த மாதிரி விஷயம் வந்து மாறி மாறி தான் நடக்கும். ஸோ செல்ஃப் கேரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ உங்களால் என்ன முடியுதோ சின்ன சின்ன விஷயத்த வந்து பண்ணுங்கள். அவ்வளோதான். ஒரு பெரிய ஒரு ஸ்கெடியூல் போட்டு வச்சுட்டு நான் டெய்லியுமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே வந்து ஹர்ட் பண்ணிக்காதீங்க, டயர்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ அது வந்து அவ்வளோ பெரிய ஒரு விஷயமே கிடையாது. ஸோ இன்டர்நெட்டில் வர மாம்ஸ்லாம் வச்சு பார்த்து நீங்கள் வந்து உங்களை நீங்களே வந்து கம்பேர் பண்ணிக்காதீங்க. அது வந்து கண்டிப்பாக ரியாலிட்டி கிடையாது. ரியாலிட்டி வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணியும் வந்து உங்களால் பண்ண முடியல, 2 நாள் உங்களால் வந்து ஸ்கின் கேரே பண்ண முடியல, 3 நாள் பண்ண முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் ட்ரை பண்ணலாம்.
அப்படிதான் வந்து சின்ன சின்னதா நான் அதுக்கு தான் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே சொன்னேன். சின்ன சின்னதா ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதா ஸ்டார்ட் பண்ணும்போது, ஓகே நம்மளால பண்ண முடியுது அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் வரும். நீங்க எடுத்த உடனே பெருசா இவ்ளோ பெரிய ஒரு ஸ்கெட்யூல் போட்டு வச்சுட்டு, இது எல்லாமே நான் பண்ணுவேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு, பட் இன் ரியாலிட்டி வந்து நீங்க அத பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸே போயிடும். நம்மளால வந்து இத பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால சின்ன சின்னதா ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போதான் வந்து உங்களால இத கன்டினியூஸா பண்ண முடியும். ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம்க்கு வந்து செய்ய முடியும். ஸோ இந்த விஷயம் தான் நான் இந்த செல்ஃப் கேர் வீடியோல வந்து உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நெனச்சது. மேபி இந்த வீடியோ வந்து யாராச்சும் நியூ மாம்ஸ் பார்க்குறீங்க, இப்போதான் வந்து குழந்தை கையில வச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு செல்ஃப் கேருக்கு ரொம்ப டைம் வந்து கம்மியா தான் இருக்கும். உங்களோட செல்ஃப் கேர் என்னன்னு சொல்லட்டா, நியூ பார்ன் பேபிஸ் வச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் 3 ஆர் 4 மந்த்ஸ் குழந்தை இருக்கு அப்படின்னா, உங்களோட செல்ஃப் கேர் வந்து குளிக்கிறது அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஹைட்ரேட்டடா உங்கள வச்சுக்கிறது. தண்ணி குடிக்கிறது. ஸோ பிரெஸ்ட் ஃபீட் பண்றீங்க, இல்ல பிரெஸ்ட் ஃபீட் இல்ல ஃபார்முலா ஃபீட் பண்றீங்கனாலும் ஓகே. பட் நீங்க வந்து தண்ணி குடிக்கிறத வந்து உங்களோட செல்ஃப் கேர்ல ஃபர்ஸ்ட் விஷயமா கொண்டு வரணும். ஸோ நியூ பார்ன் பேபிஸ் வச்சிருக்கவங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, மேபி உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். தண்ணி குடிக்கிறது தான் இப்போ உங்களோட செல்ஃப் கேர்ல ஃபர்ஸ்ட் விஷயம். தண்ணி வந்து ஒரு ரிமைண்டர் கூட செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா குழந்தைய பார்த்துட்டு நம்மள வந்து பார்க்கறது வந்து தண்ணி குடிக்கிறதே மறந்துருவோம். ஸோ வந்து ரிமைண்டர் செட் பண்ணி வச்சுட்டு, அலாரம் செட் பண்ணி வச்சுட்டு கூட 1 ஹவர்க்கு ஒன்ஸ் ஆவது தண்ணி குடிச்சிட்டே இருங்க. நெறைய தண்ணி குடிக்கணும். ஸோ கீப் யுவர் செல்ஃப் ஹைட்ரேட்டட். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம் செல்ஃப் கேர்ல உங்களுக்கு வரணும். அண்ட் செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைண்ட வந்து காமா வச்சுக்கிறது, ஹெல்தியா சாப்பிடுறது. ஸோ இதுதான் வந்து செகண்ட் செல்ஃப் கேர் விஷயம் நீங்க பண்ண வேண்டியது. இது 2மே இப்போதைக்கு இது 2 பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு உங்களுக்கே டைம் கிடைக்கும். அந்த டைம்ல வந்து நீங்க எக்ஸ்ட்ராவா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டே வரலாம். ஸோ மதர்ஹுட் வந்து இப்படிதான் ஒர்க் ஆகும். இப்படிதான் இருக்கு. இத வந்து நீங்க இன்டர்நெட்ல பார்த்துட்டு நான் இப்படி பண்றேன், அப்படி பண்றேன் அப்படிலாம் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அது ரியாலிட்டி கிடையாது. மதர்ஹுட் வந்து குழந்தைக்கான டைம் தான் வந்து உங்களால நிறைய ஸ்பெண்ட் பண்ண முடியுமே தவிர, நமக்கான டைம் வந்து ரொம்ப கம்மியா தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ நீங்களே வந்து உங்கள நினைச்சு இன்செக்யூரா ஃபீல் பண்ணாம, இல்ல கான்ஃபிடன்ஸ் இல்லாம ஃபீல் பண்ணாம, ஃபீல் கான்ஃபிடென்ட். நீங்க என்ன பண்றீங்க, என்ன என்ன ஸ்டேஜ்ல இப்போ இருக்கீங்களோ, அத நினைச்சு வந்து ஹாப்பியா, ப்ரவுடா ஃபீல் பண்ணுங்க. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். ஸோ இன்னைக்கு செல்ஃப் கேர்ல வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்ச விஷயம்லாம் வந்து இதுதான். எல்லா பாயிண்ட்ஸும் வந்து சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ பி ஹாப்பி, பி ப்ரவுட் ஆஃப் வாட் யூ ஆர் அண்ட் பி கான்ஃபிடென்ட். அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் செல்ஃப் கேர்ல வந்து வர்றதே. ஸோ ஐ ஹோப் உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு vlog வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.